ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க ஒரு ஹெல்த்தியான வடை தாங்க. ராகி மாவும் முருங்கைக்கீரையை வச்சு நம்ம வந்து வடை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு பவுலில் எடுத்துங்க. நீங்கள் 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா நம்ம வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 150 கிராம் 150 கிராம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடுசாக. இது பெரிய வெங்காயமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த நல்லா டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வடைக்கு வந்து நீங்கள் வந்து வெங்காயம் வந்து அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம வந்து உருவி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணி அந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு இது போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வடை வராது. வடை நம்ம கையில் போட்டு தட்டுற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு உருட்டுற அளவு பிசைஞ்சால் போதும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு தாங்க மாவு பிசையணும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடை கையிலே தட்டி போட போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம கையில் தாங்க தட்டுறோம். அந்த பதத்துக்கு தான் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வைக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நீங்கள் வந்து நார்மலாக வந்து இது வந்து அடை மாதிரி செய்வாங்க. சில ஏரியாவில் வந்து அடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசை கல்லில் வந்து பெருசாக போடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு பிடிக்காது. அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல்லு வரும். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா குழந்தைங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ராகி வடை வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குவோம். வெறும் ராகி மாவு மட்டும் தான் போட்டு செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு பாருங்கள். அதுவும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலாக அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் வந்து ராகி மாவே பிடிக்காது, குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றவங்க கூட சாப்பிடுவாங்க, பிடிக்கும். நீங்கள் இப்போ எல்லாம் ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு, ஸ்கூல் போயிட்டு வருவாங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். ஏன்னா நார்மலாக எப்பயுமே பருப்பு வடை, உளுந்து வடை இந்த மாதிரி கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்கள் வந்து முருங்கைக்கீரை போட்டு ராகி வடை செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியும் வேறு. வடை சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.